வெண்முரசு. மாமலர் 16. வாசிப்பது சந்தீப். 16. அறமென்றமைந்தோன். இளவேனில் எழுந்தபின் தோன்றும் முதற்கதிர் முதல் மலரைத் தொடுவதற்கு முன் தங்கள் முலை தொட வேண்டுமென்று தேவகன்னியர் விழைவதுண்டு. அவர்கள் அழகைப் பொன்கொள்ளச் செய்யும் அது. தன் தோழியர் 7 இமயச்சாரலில் அமைந்த சௌகுமாரியம் என்ற சோலையை அடைந்து அங்கு ஓடிய சிறு காட்டாற்றில் பாய்ந்து நீராடி ஈரக்குழல் உதறி கரையேறி மலர் செறிந்த மரக்கிளைகளில் தொங்கி ஊசலாடி விளையாடிக் கொண்டிருந்தாள் ஊர்வசி. நீந்துகையில் மீன்களென்றும் கிளை தாவுகையில் கிளிகளென்றும் ஓடி ஒளிகையில் வெண்முயல்கள் என்றும் புதர்கள் ஊடி தாவுகையில் மான்களென்றும் அவர்கள் உருமாறினர். அப்போது அவ்வழியே கருமுகில்தேர் ஒன்றில் ஏறி கேசி என்னும் அரக்கன் தன் 7 படைவீரர்களுடன் சென்று கொண்டிருந்தான். அவன் நீளக் கருங்குழல் காற்றிலெழுந்து 100 யோசனை தொலைவுக்கு அலையலையென பறந்து கொண்டிருந்தது. அதன் இருளால் கருக்கல்வானம் மேலும் இருண்டது. முதலொளிக்கு முன் தன் இருளுலகம் சேர்ந்துவிட வேண்டும் என அவன் விரைந்து கொண்டிருந்தான். இளவேனில் எழுந்ததும் முதற்சேவல் மரக்கிளையில் ஏறி நின்று செங்கனல் கொண்டையை சிலிர்த்து சிறகடித்து எங்கோ எழுந்தருளாயே, எங்கோ எழுந்தருளாயே என்று கூவியது. கீழ்வான் விளிம்பில் அருணனின் தேர்ப்புறவிகளின் குழம்பு தடங்கள் சிறு செந்நிறத்தீற்றல்கள் எனத் தோன்றலாயின. வருக எம் தேவா என்று கூவியபடி நாகணவாய்கள் துயிலெழுந்தன. உள்ளான்களும் காகங்களும் காற்றில் எழுந்து சிறகசைத்து களியாட்டெழுப்பின. தேர்முகம் தெளிந்து கிழக்கே ஒளியரசன் வானிலெழுந்து செங்கதிர்முடி துலங்கி வந்தான். முதற்கதிர் வந்து மலர் தொடும்போது அவற்றுக்குமேல் தங்கள் மெய்யுறு கொண்டு பொன்முலைகளைத் திறந்து காத்து நின்றனர் தேவகன்னியர். அவ்வான் மீது கரிய அலையென பறந்த கேசியின் தலைமுடி சூரியக் கதிரை மறைத்தது. சினம் கொண்டு ஊர்வசி சலிப்போசையிட்டபடி அக்குழலை தன் கையால் பற்றி வீசி விலக்கினாள். யார் அது என திரும்பி நோக்கிய கேசி கதிர்கொண்டு பொன்போசி நின்ற ஊர்வசியைக் கண்டான். அக்கணம் அவன் பிறிததையும் எண்ணவில்லை. தேரைத் திருப்பி பாய்ந்து வந்து அவளை அள்ளித் தூக்கி தன் தேரிலேற்றி செல்க என் அரண்மனைக்கு என்று தேர்ப்பாகனுக்கு ஆணையிட்டான். இருளுரு கொண்ட தேர்ப்புறவிகள் குளம்பறைய தென்னிருள் நோக்கி விரைந்தன. ஊர்வசி கை நீட்டி அலறினாள். கீழே இருந்த அவள் தோழிகள் வெண்ணாரைகளாக சிறகு கொண்டு பறந்து அவனைத் துரத்தினர். கரிய கூகைகளாக எழுந்த கேசியின் வீரர்கள் அவர்களை சிறகு கொய்து மண்ணில் வீழ்த்தினர். வான்வழியே அவர்கள் செல்லும்போது கங்கையில் பொதுப்புனலாடி ஒளியளித்த நீர்ப்பரப்பைப் பிளந்து பொன்னொளிரும் வெற்றுடலுடன் எழுந்து கரை வந்து ஈரக்குழலை உதறி தோள்மேல் பரப்பி விரல்களால் நீவியபடி நின்றிருந்த புரூரவஸ் தன்மேல் விழுந்து மறைந்த நிழலைக் கண்டு நிமிர்ந்து நோக்கினான். அவன்மேல் விழுந்து முதற்கதிரின் ஒளி வேள்வி விறகின் மேல் எழுந்த தென்னெறியென சுடர்ந்தது. அவனை நோக்கிக் கைவீசி என்னை காத்தருள்க அரசே என்று ஊர்வசி கூவினாள். மின்விரைவில் கடந்து சென்ற கருந்தேரைக் கண்டதுமே புரூரவஸ் கையருகே இருந்த தன் உடைவாளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாய்ந்து அருகணைந்த தன் புரவியிலேறி அதை விண்ணில் பாய்ந்தெழச் செய்தான். ஒளிமேல் காலூன்றும் திறன் கொண்டிருந்த அவன் புரவி வானிலேறி மிதந்து கேசியின் விண்டேரைப் பின்தொடர்ந்து சென்றது. தேரின் குடைத்தூணில் கேசியின் கருங்குழலினால் 12 முறை சுற்றிக் கட்டப்பட்டு நின்றிருந்த ஊர்வசி வெண்ணிறக் குஞ்சிமுடி பறக்க பார்க்கடல் அலையென பாய்ந்து வந்த புரவிமேல் வெற்றுடலுடன் வாளேந்தி அமர்ந்திருந்த புரூரவசைக் கண்டு விழிமலர்ந்து நோக்கினாள். கேசியை துரத்தி மறித்த புரூரவஸ் தன் உடைவாளால் அத்தேரின் விளிம்புகளில் நின்று வில்லும் வேலுமேந்தி போரிட்ட அரக்கர்களின் பறக்கும் கூந்தலை வெட்டினான். அவர்கள் பாறைகள் போல சென்று மண்ணில் விழுந்தனர். அங்கு எழுந்து நின்று பறக்க முடியாமல் கைவீசி கூச்சலிட்டனர். கேசியின் கூந்தலை வெட்டி கீற்றுகளாக பறக்கச் செய்தான். அவை மண்ணில் இறங்கிப் படிய வெண்பறவையின் சிறகுகள் அவை என அங்கே கன்று மேய்த்திருந்த ஆயர் கூச்சலிட்டு மேலே நோக்கினர். குழலறுபட்டு தேர்த்தட்டில் விழுந்த கேசியைப் பற்றி வாளால் அவன் தலையை முற்றிலும் மழித்தான். தன் ஆற்றல் அனைத்தும் இழந்து வெறும் உடலென தேர்த்தட்டில் கிடந்த கேசியை அவன் ஆடையைக் கொண்டே கைகள் பிணைத்து தேரில் இட்டான். முடியாலான கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஊர்வசி அவனை நோக்கி நன்று செய்தீர் அரசே, இதை நினைத்திருப்பேன் என்றாள். நீ யார் அழகியே? காந்தேவதையா? விண்ணுலாவியா? நீர்மகளா?
மண்ணில் எப்பெண்ணும் இப்பேரழகு கொண்டு நான் பார்த்ததில்லை என்றான் புரூரவஸ். ஊர்வசி, நான் அமராவதியின் ஊர்வசி. இது உங்கள் உளங்கொண்ட என் தோற்றமே என்று புன்னகைத்த பின் வருகிறேன் எனச் சொல்லி ஒரு பொற்கிளியாக மாறி சிறகடித்து எழுந்து காற்றில் பறந்து மறைந்தாள். அமராவதிக்கு திரும்பி வந்த ஊர்வசி கிளம்பிச் சென்றவாக இருக்கவில்லை. அவள் விழிகள் உள்நோக்கி திரும்பிவிட்டிருந்தன. விரல் நுனிகளில் எப்போதும் மென்பதற்றம் இருந்தது. இரு கால்களும் இணையாக நிலத்தூன்றவில்லை. இடை ஒசிந்து தோள் நிலையழிந்து காற்றில் உலையும் மலர்கொடி என்றிருந்தாள். எண்ணங்களில் எங்கெங்கோ சென்று நீள்முச்சுடன் திரும்பி வந்தாள். கைநகம் கடித்து இமை தாழ்த்தி அமர்ந்து ஏங்கினாள். சிற்றொலியில் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டு எங்குளோம் என உணர்ந்து நீள்மூச்செறிந்தாள். அவளிடம் நிகழ்ந்த மாற்றங்களை தோழியர் அறிந்தனர். அவளுக்கு நிகழ்ந்ததென்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்நாளில் இந்திரன் அவைக்கு வெண்ணுலாவியாகிய நாரதர் வந்தபோது அவரை மகிழ்விக்கும் பொருட்டு ஸ்ரீநிருத்தியம் என்னும் பெருங்கூத்தை அவையில் நிகழ்த்தும்படி இந்திரன் ஆணையிட்டான். பாடகியர் இரு நிறையாக அமர்ந்து பார்க்கடலில் துயில்பவனின் பேரழகை அவன் நெஞ்சில் அணிந்த அருமணியாகிய துணைவியின் பொன்றா பொலிவை போற்றிப் பாடினர். திருமகளாக நடனமங்கையர் நடுவே ஊர்வசி கால்விரல் முதல் நெற்றி வகிடு வரை 108 அணிகளை அணிந்து நின்றாள். இளம்பச்சை பட்டாடை சுற்றிக் குழலில் மலர் சூடி இவளே அவளென்று நாரதர் முதலிய முனிவரும் விழிமயங்கும்படி தோன்றினாள். ஆடல் தொடங்கியது. சொல் ஒவ்வொன்றும் விரல் அசைவாக மாறுவதை அவையோர் கண்டனர். இசை என்பது உடலசைவாகி தாளம் காலடிகளாகி பாடல் கொண்ட பொருளனைத்தும் விழிமின்னல்களாகி ஓர் உடலில் ஒரு காவியம் நிகழ்ந்தது. தன்னை திருமகளென்றே ஆக்கி அங்கு நிறைந்திருந்தாள் ஊர்வசி. பொன்னுடற் பேரிடல் என ஓருடல் என்று ஒரு வரி பாடலில் எழுந்தபோது நாணத்தால் கண்சிவக்க முகம்கன்ற உடல் சற்று சிலிர்த்து நிலையமைந்து அவள் காட்டிய முத்திரையைக் கண்டு இசை முனிவராகிய நாரதர் சினந்தெழுந்தார். நிறுத்து என்று கூவினார். நிறுத்துக, நிறுத்துக, ஆடலை நிறுத்துக என்று கைவிரித்து கூச்சலிட்டபடி அவை நடுவே வந்தார். உடனாடிய மங்கையர் திகைத்து நிலைமண்டலத்தில் கால்பரப்பி வைத்து நின்று நோக்க ஊர்வசியை அணுகி, நீ ஆடியதென்ன? உன் கைவிரல் இங்கு மலர்ந்து சொன்னதென்ன என்றார். நான் அறிந்து ஆடவில்லை முனிவரே. இது அதுவாக ஆகி ஆடிய நடனம் என்றாள் ஊர்வசி. பெருஞ்சினத்துடன் நீ காட்டிய கைமுத்திரை விண்ணளாவ விரிந்தவனுக்குரியதல்ல, அது மானுடனை சுட்டுகிறது என்றார் நாரதர். புரியாமல் திகைத்து பிற பெண்களை பார்த்தபின் இடையில் கை வைத்து ஒசிந்து நின்று என்ன பிழை என்று நான் அறியக்கூடவில்லை முனிவரே என்றாள் ஊர்வசி. நீ காட்டியது ஆழிவண்ணன் உடலை அல்ல, மானுட உடலை என்றார் நாரதர். நீ அவனுக்கு மானுடன் ஒருவனை இணை வைத்தாய். இழிமகளே, தேவகன்னியர் எண்ணவும் ஒண்ணாத செயல் ஒன்றைச் செய்தாய். அப்போதுதான் அனைத்தையும் உணர்ந்தாள். ஆனால் அச்சமோ துயரோ கொள்ளாமல் முகம் மலர்ந்து இதழ்களில் புன்னகை விரிய கண்களில் ஒளியுடன் ஆம் என்றாள். தோழியரை விழிநுனியால் நோக்கியபடி நாணித்தலை குனிந்து அதை நன்குணர்கிறேன் என்றாள். முனிவர் மகளெனப் பிறந்தவள் நீ. தெய்வங்களுக்குரிய மலரென இங்கிருப்பவள். மானுடனை எண்ணி எப்படி காமம் கொண்டாய் என்று நாரதர் கூவினார். ஓடையின் திசையை அது முடிவு செய்ய முடியாதென்பார்கள் முனிவரே என அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். நாரதர் கை நீட்டி, இனி நீ இங்கிருக்கலாகாது. உன்னுள் குடியேறிய இந்நஞ்சு முற்றிலும் நொதித்து அமுதென்றாகி ஒளிகொண்டபின் இங்கு மீண்டு வருவதை முறை. நீ விழைந்து மானுடனை அழைக்க. அவன் எல்லையை அறிந்து கடந்து தேவகன்னியாக உன்னை உணர்கையில் இங்கு மீள்க என்றார். அத்திச்சொல் ஏற்ற ஊர்வசி கிளையிலிருந்து உதிரும் மலரென மண்ணில் விழுந்தாள் என்றான் முண்டன். அவன் உடலிலேயே புரூரவசின் விரைவை, கேசியின் ஆற்றலை, ஊர்வசியின் ஆடலை, நாரதரின் சினத்தை நோக்கிக் கொண்டிருந்த பீமன் எண்ணம் அறுபட்டு மீண்டு வந்தான். நிமிர்ந்து அமர்ந்து சொல்க என்றான். அவன் அருகே வந்து முழந்தாளிட்டு அமர்ந்து நிமிர்ந்து அவன் விழிகளை நோக்கி முண்டன் சொன்னான். ஊர்வசி மண்ணுக்கு வந்தாள். அவளை புரூரவஸ் கண்டடைந்தார். மண்ணிலவள் தோன்றிய இடம் இது.
இச்சுனைக்கரையில் இந்தச் சோலையில்தான் புரூரவஸ் ஒரு காட்டு இளங்கன்னியாக அவளைக் கண்டடைந்தார். பீமன் திரும்பி ஆலயக் கருவறைக்குள் அமர்ந்திருந்த கரிய சிலையின் முகத்தைப் பார்த்தான். மாறாக்கு மென்சிரிப்பும் நிலைநோக்கும் கொண்டிருந்தாள். கல்லில் எழுந்த கண்ணொளி காலத்தை அறியாது என அவன் எண்ணிக்கொண்டான். அன்னையின் ஆலய முகப்பில் இருக்கிறோம். அவள் அனைத்தையும் அறிக என முண்டன் சொன்னான். என்னிடம் மாயக்கலை ஒன்றுள்ளது. அதைப் பற்றும் உளவுறுதியும் தொடரும் விரைவும் உங்களுக்கிருக்குமென்றால் இக்காலத்திலிருந்து பெயர்த்தெடுத்து உங்களை அக்காலத்திற்கு கொண்டு செல்வேன். பீமன் அருகே அவன் முகம் வந்தது. விழிகள் முடிவிலி திறக்கும் இரு துளைகளெனத் தெரிந்தன. புரூரவசாக உங்களை ஆக்குவேன். காலம் கடந்து அங்கு சென்று உங்கள் மூதாதை என ஆகி இங்கு வந்து அன்று நிகழ்ந்ததை மீண்டும் நடக்க வைப்பேன். அன்று முதல் இன்று வரை மானுடம் அறிந்து அனைத்து அறிதலும் உங்களுடன் இருப்பதனால் அன்று நிகழ்ந்ததை விழைந்தால் நீங்கள் இன்று மாற்ற முடியும். அனைத்து தருணங்களையும் பிறிதொன்றென அமைக்க முடியும். அறியா கன்னியென மண்ணில் வந்த ஊர்வசியிடம் புரூரவசாக நின்று உங்கள் உளத்தெழுந்த வினாவை கேட்க முடியும். பீமன் விழிசுருக்கி எவ்வினாக்களை என்றான். உங்களை இங்கு இவ்வண்ணம் நிறுத்துவனவற்றை, இங்கிருந்து மேலும் எழாது எடையளிப்பவற்றை. பீமன் தன் மெல்லிய செந்தாடியைத் தடவியபடி அவனை நோக்கிக் கொண்டிருந்தான். ஐயர வேண்டாம், நான் உங்களை அங்கு கொண்டு செல்வேன் என்றான் முண்டன். அது ஓர் உளமயக்கா என்றான் பீமன். இப்புவியில் நிகழும் மானுட வாழ்க்கை யாவும் ஓர் உளமயக்கே. உளமயக்குக்குள் எத்தனை உளமயக்கு நிகழ்ந்தாலென்ன என்றான் முண்டன். மீண்டும் ஏதோ சொல்ல நாவெடுத்த பின் தன்னை கலைத்துக் கூர்த்து, நன்றி முண்டரே, நான் சித்தமே என்றான் பீமன். ஒன்று கேளுங்கள். நீங்கள் அங்கு செல்வது மட்டுமே என் திறனால் அமையும். மீண்டு வருவது உங்கள் விழைவே. மீண்டு வரவேண்டாம் என்று தோன்றியதென்றால் நான் ஒன்றும் செய்ய இயலாது என்றான் முண்டன். புன்னகையுடன் ஆகுக என்றான் பீமன். தன் கைகளை விரித்த முண்டன் வலக்கையிலொரு சிறு வெண்மலரை வைத்திருந்தான். இடக்கையில் ஒரு கூழாங்கல். அதை பீமன் முன் நீட்டினான். இது விண்ணிலிருந்து உதிர்ந்த மலர். இது அவளை நாடிச் செல்லும் ஒரு மானுடன். இதைத் தொடுக என்றான். பீமன் கை நீட்டி அந்த கூழாங்கல்லை தொட்டான். செல்க என அவன் சொன்னான். அது ஒரு கனவென்று அவன் எண்ணினான். கனவுக்குள் என அவன் குரல் ஒலித்தது. செல்க. பீமன் இனிய துயிலில் என உடல் தொடர்ந்தான். ஆம், கனவேதான் என்று சொல்லிக் கொண்டான். செல்க என மீண்டும் எங்கோ முண்டனின் குரல் ஒலித்தது. வேட்டைக்குச் செல்வதை புரூரவஸ் ஒருபோதும் விரும்பியிருந்ததில்லை. அரசர்கள் மாதம் இருமுறை வேட்டை கொள்ள வேண்டுமென்பது அரண்மனையின் நெறிகளில் ஒன்றென கடைபிடிக்கப்பட்டது. அரண்மனைகள் உருவாவதற்கு முன்பு காட்டுக்குடிலின் மீது குலக்கொடி நாட்டி கொந்தை முடி சூடி கல்பீடத்தில் அமர்ந்து பசுங்கோல் ஏந்தி ஆண்ட அக்காலத்தில் இருந்தே அரசர்களுக்கு அது முறையென குலமூத்தார் கூறினர். குலநெறி பிழைக்க வேண்டாம் என்பதனால் அவன் வேட்டையை வெறும் காணாடலாக ஆக்கிக் கொண்டான். அவன் இளவயது முதலே ஊனுணவை முற்றிலும் தவிர்த்திருந்தான். அறியா சிறுவனாக இருக்கையில் ஒருநாள் அரண்மனை முற்றத்தில் அமைந்த அணைக்குளத்தில் ஆம்பலும் குவளையும் மலர்ந்திருக்க ஊடே துள்ளி வெள்ளி ஒளி காட்டி அலைவளையங்களின் நடுவே மூழ்கி களியாடிக் கொண்டிருந்த இளமீன் ஒன்றை இலைகள் நடுவே வெண்மலரோ என வெளிமாயம் காட்டி அமைந்திருந்த கொக்கு சவுக்கென கழுத்தைச் சொடுக்கி கவ்விச் செல்வதை அவன் கண்டான். பதறியபடி அன்னையே, அன்னையே என்று கூவி அழுது அதைத் தடுக்க பாய்ந்து சென்றான். சிறகு காற்று அவன் மேல் பட சிவந்த நீள்கால்களின் மடிந்த உகிர்களில் பற்றிய துள்ளும் மீனுடன் கொக்கு எழுந்து அப்பால் நின்றிருந்த சிறுமஞ்சனத்தி மரத்தின் கிளையில் அமர்ந்தது. நிகழ்ந்தது என்னவென்று அப்போதும் அறியாது நிலைத்துறைந்து மீனின் விழிகளை அவன் பார்த்தான். இறுதிச்சொல் உறைந்திருந்த திறந்த வாயின் பற்கள் புன்னகை எனத் தெரியக் கண்டு பதைத்து நின்றான். வால் சுழற்றித் துள்ளும் மீனின் கண்களை கொத்தியது கொக்கு. பின் அதை கவ்வித் தூக்கி கழுத்து வளைத்து நேராக்கி அலகுக்குள் செலுத்தி களையிறங்கும் நாகமென தலை நெளித்து விழுங்கியது. கொக்கின் கழுத்துக்குள் துடித்தபடி செல்லும் மீனை அவன் கண்டான். கை கால்கள் வலிப்புற மல்லாந்து விழுந்தான்.
வாயோரம் நுரை வழிய வழிகள் மேலெழுந்து செல்ல தரையில் கிடந்தவனை செவிலியர் ஓடிவந்து தூக்கி மடியிலிட்டு நீர் தெளித்து கன்னம் பற்றி உலுக்கினர். மேலே செருகிய விழி மீண்டதும் அள்ளி அன்னையைப் பற்றி அவள் முலைக்குவடுகளுக்குள் முகம் புதைத்து உடல் குலுங்க விசும்பி அழுதான். என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? என்று செவிலியர் அவனைத் தேற்றினர். பிறர் அவனைத் தொடும் ஒவ்வொரு தொடுகைக்கும் உடல் அதிர்ந்து கூசி அட்டையென வளைந்தொடுங்கிக் கொண்டான். அள்ளி அவனைக் கொண்டு சென்று வெண்பட்டுச் சேக்கையில் படுக்க வைத்தனர். அவன் சித்தத்தை திருப்பும் பொருட்டு பொன் வளையல்கள் குலுங்க கைகொட்டி கொஞ்சினர். அவன் உடல் தொட்டு கூச்சமூட்டினர். அன்னை அவன் தலையை தன் மடியில் எடுத்து வைத்து புந்தலை மயிரை விரலால் அழைந்தபடி, "ஒன்றுமில்லை மைந்தா, ஒன்றுமில்லை" என்றாள். அவன் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. இரு கைகளும் விரல் ஒன்றுடனொன்று ஏறிப்புரண்டு இறுகியிருந்தன. கழுத்து வலிபட தூக்கில் தொங்குபவன் போன்று அவன் கால்கள் இழுபட்டிருந்தன. 7 நாட்கள் ஒளியை அஞ்சி இருளுக்குள்ளேயே கிடந்தான். சிற்றறையின் கதவு சற்றே திறந்து செவிலி உள்ளே வரும் ஒளி விழிப்பட்ட போதே அலறியபடி எழுந்து இருண்ட மூலைக்கு ஓடி ஒடுங்கிக் கொண்டான். அறியாத எவரைக் கண்டாலும் அஞ்சு கண்களை மூடிக்கொண்டு மெத்தையில் உட்புறமாக கவிழ்ந்து புதைய முயன்றான். "அன்னையே, அன்னையே, அன்னையே" என்ற ஒரு சொல்லன்றி எதுவும் அவன் நாவில் எழவில்லை. அரண்மனை மருத்துவர்கள் அவனை நோக்கியபின், "எதைக் கண்டோ அஞ்சினார் இளவரசர்" என்றனர். நிமித்திகர் அவன் நாளும் கோளும் நோக்கியபின் அவர் முன் ஏதோ இருட்டெய்வம் எழுந்து முழுதொரு காட்டியது. "அரசி" என்றனர். கவடி நிறத்தி சோழி பரப்பி பன்னிருகளக் கணக்குகள் இட்டு மீண்டும் மீண்டும் கலைத்து நோக்கியும் அத்தெய்வம் ஏதென்று அறியக்கூடவில்லை. இருட்டெய்வங்கள் எழுந்தால் பன்னிருகளத்தின் 4 முனையிலும் வைத்து அகல் சுடர்கள் அணையுமென்றும் தொட்டு வைத்து மஞ்சள் பொட்டிகள் குருதிச் சிவப்பு கொள்ளுமென்றும் நூல்கள் கூறின. ஆனால் மங்கலத் தெய்வம் எழுந்தது போல சுடர் புகையற்று அசைவிழுந்து நின்றது. மஞ்சள் பொன்னொளி கொண்டது. அஞ்சி நடுங்கி உடல் வலிப்புற்று சேக்கையில் கிடந்த மைந்தனை 4 சேடியர் தூக்கிக் கொண்டு வந்து பன்னிருகளம் முன் இடப்பட்ட மாந்தோல் மஞ்சத்தில் அமர்த்துகையில் அவர்கள் அறிந்திராத இம்மணமும் எழுந்தது. "களத்தில் எழுந்துள்ளது நற்தெய்வமே" என்றார் நிமித்திகர். ஆனால் பற்கள் கிட்டிக்க, நீல நரம்புகள் சென்னியில் புடைத்து கழுத்தில் இறங்கி தோள்பரவி மணிக்கட்டில் பின்னே கைவெள்ளையில் தெளிய, கண்கள் சுழன்று மேலேற, உடல் துள்ளி விழ அப்பெருந்துயரம் அச்சிற்றுடலில் ஏன் எழுகிறது என அவர்களுக்கு புரியவில்லை. அந்நாளில் அங்கு வந்த மாமுனிவராகிய துர்வாசரின் காலடியைத் தொட்டு சென்னிசூடி அன்னை கேட்டாள், "அருளறியுங்கள் முனிவரே, மைந்தனை ஆட்கொண்ட அத்தெய்வம்தான் எது?" அவர் அன்னையின் விழிநீர் கண்டு உளம் இளகினார். "நன்று, நான் நோக்கி உரைக்கிறேன்" என்றபடி மைந்தனை வைத்த இருளறைக்குச் சென்றார். துயர்கொண்ட முகத்துடன் அன்னையும் தந்தையும் உடன் வந்தனர். "மைந்தன் மீண்டெழுவானா முனிவரே? எங்கள் குல நிமித்திகரும் மருத்துவரும் போசகரும் அவன் எஞ்சுவது அரிது என்கிறார்கள்" என்றார் அவன் தந்தை ஹிரண்யபாகு. "இவன் விண்ணாளும் தெய்வமரபில் புதன் மைந்தனாக இளையின் கருவில் பிறந்தவன்" என்றார்கள் நிமித்திகர். "இவன் பிறந்ததுமே இனி இப்புவியாளும் அரசகுலமெல்லாம் இவன் குருதியில் பிறக்குமென்று உரைத்தனர் வருங்காலம் உய்த்தறிந்த 7 தொல் நிமித்திகர். வாழ்வலை கொண்டு புவி வென்று முடிசூடி அமரும் மாவீரன் என்று இவனை எண்ணினேன். மானுடரைக் கட்டி நிறுத்தும் அச்சமும் ஐயமும் அறத்தயக்கமும் முற்றிலும் இல்லாத உளங்கொண்டவன் என்று கருதினேன். இவனோ கருகி உதிர்ந்த மலர் போல் இருக்கிறான்" என்று அவன் தந்தை சொன்னார். அன்னை விம்மியபடி, "என் மைந்தன் நாடாள வேண்டியதில்லை. அரச கொடிவழிகள் இவனில் பிறந்தெழவும் வேண்டியதில்லை. என் மடி நிறைத்து பிறந்து முலையுண்டு வளர்ந்த என் மைந்தன் நான் வாழும் காலம் வரை கண் நிறைய என் முன் திகழ்ந்தால் மட்டும் போதும். அருள் புரிக தவத்தோரே" என்றாள். மைந்தன் கிடந்த சிற்றறையின் வாயிலில் நின்றிருந்த சேடி தலைவணங்கி, "துயில்கிறார்" என்று மென்குரலில் சொன்னாள். "நன்று" என தலையசைத்த பின் கையசைவால் அன்னையையும் தந்தையையும் வெளியே நிற்கச் செய்து துர்வாசர் உள்ளே நுழைந்தார். காலடி ஓசையின்றி அணுகி இளமைந்தனின் முகம் நோக்கி அமர்ந்து திரும்பி அவர் விழிகாட்ட சேடி கதவை மூடினாள். அறைக்குள் இருள் நிறைந்தது. கதவின் கீழடுக்கு வழியாக தரையில் விழுந்த வாள் என மின்னிய ஒளியில் மெல்ல அறையிலுள்ள அனைத்தும் துலங்கின.
மைந்தனின் நெற்றிப் பொட்டில் கை வைத்து தன் உளம் குவித்தார் துர்வாசர். கனவுக்குள் அவன் அவரைக் கண்டான். அவர் கை பற்றி உலுக்கி கண்ணீருடன், சொல்க முனிவரே, இது ஏன் இவ்வண்ணம் நிகழ்ந்தது? இங்கு ஓரியருக்கு பிரிதியருடன் என்ன பகை? ஒன்று பிரிதை அழைப்பதில் எழும் அப்பேறு வகையின் பொருள்தான் என்ன? மீனெனத் துடிதுடிக்கையில் என் உள்ளத்தின் ஒரு பாதி கொக்கென சுவையறிந்தது ஏன்? என்றான். கொல்லுதலும் கொலையுறுதலும் இங்கு ஒழியுமொரு கணமில்லை. அவ்விரு செயல்களின் சரடுகளால் ஊடுபாவென நெய்யப்பட்டுள்ளது இப்புடவி என்றார் துர்வாசர். அக்கொக்கை சேற்றுச்சுனை ஒன்றின் கரையில் முதலை ஒன்று பாய்ந்து கவ்வி சிறகு படபடக்க நீரில் அலை கொந்தளிக்க உள்ளிழுத்து மறையும் காட்சியை அவனுக்குக் காட்டினார். வீரிட்டலறியபடி அவரை அள்ளிப்பற்றி கைகால்களால் இறுக்கிக் கொண்டு அவர் தொடையில் முகம் புதைத்து கூவி எழுதான். அந்த முதலையும் உண்ணப்படும். அச்சேற்றில் அதை உண்ணும் பல்லாயிரம் சிறுபுழுக்களின் மூதாதையர் பிறந்துவிட்டனர். இவையனைத்தும் ஒரு நிலையில் உள்ளமும் அறிவும் ஆழமும் கொண்ட உயிர்க்குலங்கள். பிறிதொரு முறையில் அன்னத்தை உண்டு அன்னமென்றாகும் வெறும் பருப்பொருட்கள். நிகர் நிலையொன்றுண்டு. அதில் நின்றிருக்க மட்டுமே நம்மால் இயலும் என்றார் துர்வாசர். சொல்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நானறிந்ததெல்லாம் நாம் நம்மை ஆள்வதைப் பற்றி மட்டுமே. நம் கைகளால் கொலை செய்யாதிருப்பது. நம் உள்ளத்தால் அறம் மீறாதிருப்பது. இளையோனே, நமது விழைவுகள் முறை மீறாதிருக்கட்டும். நமது கனவுகளும் கரைகண்டு அமைவதாக. மானுடர் இப்புவியில் ஆற்றுவதற்கு